செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த மாதத்தின் புதிய நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அங்கும் இங்கும் நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் பரவி வந்தாலும் எங்களை கடைக்கலும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையாக இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் ஜீவனோடு காத்து இந்த புதிய மாதத்திலே பிரவேசிக்கத்தக்கதான கிருபையை தந்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. பல இன்னல்களை கடந்தோம், பல துக்கங்களை கடந்தோம், பல உபத்திரவங்களை கடந்தோம், பல இன்பங்களை கண்டோம், பல புதிய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டோம். பலர் திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறாங்க. சிலர் நிச்சயதார்த்தம் என்னும் சடங்குக்குள்ளே, அந்த காரியங்களுக்குள்ளே, ஸ்தோத்திர கூட்டங்களிலே ஒரு பங்கு பெற்றிருக்கிறாங்களோ அவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உண்மை தரிசிக்க வந்திருக்கிறோம், உண்மை தேட வந்திருக்கிறோம், வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொள்ள வந்திருக்கிறோம். ஏன்னா அநேக மக்கள் பல தரப்பட்ட மக்கள் இந்த அதிகாலை ஜெபத்திலே பார்க்கிறாங்க. எல்லாருக்குமான நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ள சுவாமி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படியே, உங்களுடைய வார்த்தையின்படியே, உங்களுடைய பாதுகாப்பிலே நாங்கள் வாழ கிருபைத்தா. எங்கள் கடன்கள் எல்லாம் விலகி நாங்கள் சம்பூர்ணமாய் திருப்தியாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே என்ற பாடலை பாடு. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த மாதத்துக்குரிய பலன், இந்த மாதத்துக்குரிய சுகம், இந்த மாதத்துக்குரிய ஆவின் வரங்கள், இந்த மாதத்திற்குரிய வருமானம், இந்த மாதத்தில் எங்களுக்கு இருக்கிற தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேணும். கையை உயர்த்தி இந்த மாதத்தில் நாங்கள் கடந்த மாதத்தில் பொத்தல் பையிலே போட்டது போல, மருத்துவத்துக்கும் மருந்துக்கும் செலவழித்தது போல இந்த மாதம் செலவழிக்கவே கூடாது. மரண இருள் சூழக்கூடாது, துர்ச்சன பிரவாகம் வரக்கூடாது.
அலைகள் எழும்பவே கூடாது. எங்களை சுற்றிலும் சுழல் காற்று வீசவே கூடாது. எங்களை சுற்றிலும் அந்தகார வல்லமையின் கிரியைகள் எரியுண்டு போகணும். மனித முயற்சிகள் இல்லாமல் போகணும். அந்த மனிதனை நீங்க தேடியும் காணாதிருப்பீர்கள். எல்லா வியாதிகளும் மறைந்தே போகணும். இந்த மாதத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி, ஓ தேங்க்யூ லார்ட், ஓ அக்டோபர் மாதத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி அந்த முதல் நாள் முதல் வேளையிலே ஒரு கட்டவிழ்த்தல் நடக்கட்டும். ஒரு சிறையிருப்பு மாற்றப்படட்டும். இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கட்டும். தொலைந்து போனதெல்லாம் கிடைக்க பெறட்டும். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். இதெல்லாம் இன்னைக்கு தியானித்து கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் கொடுத்த தரிசனங்கள் இது. சிறையிருப்பு மாறும். அதே போல எலிசாவிடத்துல, ஐயோ கோடாரி கடனாய் வாங்கினதே, இந்த கடன்கள் அடைக்கப்படுகிற நாட்கள் இந்த மாதத்தில் வரும். ஓ கடனாக வாங்கினதே, அதை திரும்ப செலுத்தணுமேன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதமாய் அதை திரும்ப செலுத்தும்படி அவர் செய்தார். ஓ கடன்கள் அடைக்கப்படும். எண்ணெய் பெருகும், மா பெருகும். உன் கடன்களை அடைத்து மீதம் வைத்து ஜீவனம் பண்ணுகிற கிருபை தான். நல்ல ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. இந்த நாள் ஒரு மகிமையான ஒரு நாள். இந்த மாதம் ஒரு மகிமையான ஒரு மாதம். கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுதும் கூட அவர் கரம் நீட்டப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இந்த பாடல் பாட வேண்டும் என்று நான் யோசிக்கவே இல்லை. ஏதோ ஸ்தோத்திரம் இயேசுநாதா பாட வேண்டும் என்று யோசித்தேன். ஆனாலும் ஆண்டவர் இந்த மாதத்துல சுகம் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் பிரகடனம் பண்ணுகிறார். ஓ கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்து இருக்கிறார். அந்த மரத்தை வெட்டி போட்ட பொழுது நம்முடைய மாறா கசப்பு எல்லாம் மதுரமாக மாறப்போகிறது. ஆண்டவர் அங்கே ஒரு பிரகடனம் பண்ணுகிறார், ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதையும் இந்த மாதம் தொடங்கி நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எல்லாம் கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆண்டவர் பார்க்கிறார், ஏறிட்டு பார்க்கிறார். இயேசுவின் நாமத்திலே அநேக திருமணங்கள் இந்த மாதத்துல நடக்க போகிறத நீங்க சாட்சியா நிற்க போறீங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அநேக குடும்பங்கள் இணைய போகிறது, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அநேகருக்கான வேலை கிடைக்க போகிறது, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அநேகர் வெற்றியை ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க, நன்றி சொல்லுங்க. அநேகருடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பம் முனை வரப்போகிறது. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் புதிதாய் மாறப்போகிறது. யோசேப்பு சொன்னான், ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் எனக்கு இருந்த நிந்தை, 41ஆம் அதிகாரத்துல, ஐயோ அந்த மனாசை பிறந்த பொழுது என் துக்கத்தை கர்த்தர் மாற்றினார், என் வருத்தத்தை என் சஞ்சலத்தை கர்த்தர் மாற்றினார் என்று சொன்ன பொழுது, குழந்தை பிறந்தவுடனே அவன் சொன்ன வார்த்தை, இந்த மாதம் அநேகருக்கு குழந்தை பிறந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது என்று நான் சொல்லுகிறேன். ஏன் எல்லா பெற்றோர்கள் திரும்பி வரப்போறாங்க. பெற்றோர்கள் உடன் பிறப்புகள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. இந்த மாதம் அப்படி ஒரு மகிழ்ச்சியான மாதமாக அமைய போகிறது. ஸ்தோத்திரிக்கிறப்பா. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று நான் சொல்லுகிறேன். தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்கள் சிறையிருப்பை நிச்சயமாக மாற்றுவார். எப்படி யோசேப்பின் சிறையிருப்பை மாற்றினது போல ஆண்டவர் பேதுருவின் சிறையிருப்பை சங்கிலிகள் அறுபட்டு அவன் நடந்து போகிறது கூட தெரியாமல் அவன் 3ஆம் காவலையும் கடந்து அவன் வீட்டுக்குள்ளே செல்லுகிற வரைக்கும் கர்த்தருடைய பிரசனம் இருப்பது போல அநேகருடைய சிறையிருப்பு இந்த மாதம் மாறப்போகிறது. எல்லாம் ஆமேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை சாகடிக்க நினைக்கிறவர்கள் மத்தியில உங்களை வாழ வைக்க அவர் விரும்புகிறார். உங்களை வாழ வைப்பது மாத்திரமல்ல, ஆகாதென்று தள்ளினக்கல்ல இப்பொழுது ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் உங்களை ஆகாதென்று தள்ளினாங்களோ, உங்களை புறக்கணித்தாங்களோ, தள்ளிவிட்டாங்களோ, தள்ளி விடுத்தில் சீட்டை கொடுத்தாங்களோ, உங்களை வெறுத்தாங்களோ, உங்களை ஒதுக்கினாங்களோ, உங்களை ஓரம் பட்டினார்களோ, அந்த இடத்துல ஆகாதென்ற தள்ளினக்கல் தலைக்கு மூளைக்கல்லாக மாறும். உங்களை பிரகாசிப்பிக்கிற மூளைக்கல்லாக, வைர கற்களாக கர்த்தர் மாற்றப் போகிறார். இது நடக்கும். நீங்க அடுத்த மாதம் இறுதிக்குள்ள நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க, நான் சாட்சி சொல்லுவேன். என் பிள்ளைகள் மத்தியில ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். பேதலிச்ச பிள்ளைகள் மத்தியில ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். கர்த்தர் மூளை மண்டலங்களில வாசம் செய்கிறவர். அவர் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறவர். அவருடைய ஆலயம் இந்த சரீரம். அந்த ஆலயத்தை கெடுக்கிற எதையும் கர்த்தர் அதை நிர்மூலமாக்கி அதை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார்.
சரீரத்தில் புதிய பலனை கத்தர் கொடுக்கிறார். எல்லாம் கையை வைத்து புதிய இருதயம் வேணும் சொல்லுங்க, புதிய சிறுநீரகம் வேணும் சொல்லுங்க, புதிய ஜீரண உறுப்புகள் வேணும் சொல்லுங்க, எல்லா கட்டிகள் மறைந்து போகணும் என்று சொல்லுங்க, மூளை மண்டலங்கள் புதிதாக்கப்படணும், இரத்த கொதிப்பு மாறணும், எல்லா பிளட் சுகர் லெவல் எல்லாம் நார்மலில் வரணும், கணையம் செயல்படணும். ஒரு மரணம் கூட அக்டோபர் மாதங்கள் நடக்கவே கூடாது. எல்லா சுப காரியங்கள் நடக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். 92ஆம் சங்கீதம், 92ஆம் சங்கீதம் வாசிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தாவே, 8ஆம் வசனம், நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடும் வதை என் கண்கள் காணும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கனுக்கு நேரிடுவதை என் காதுகள் கேட்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான் பனையை போல செழித்து லெபனோன் உள்ள கேதுருவை போல வளருவான். சத்தமாமேன்னு சொல்லுங்க. வளருவான், வளருவான், செழித்து வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் நாமெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். 2ஆம் முறை, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்கம் பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ரொம்ப சுருக்கமா நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் நான் ஒவ்வொரு விஷயத்தை நான் காண்பித்து விட்டு நான் ஜெபிக்க போகிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி? நீதிமான் பனையை போல, லெபனோன் உள்ள கேதுருவை போல, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களை போல, முதிர் வயதிலும் கனி தந்து. இது எல்லாமே மரத்தை குறிக்கின்ற ஒன்று. ஆமென். அல்லேலூயா. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அதுல பாருங்க, நீதிமான் பனையை போல செழித்து லெபனோன் உள்ள கேதுருவை போல வளருவார், ஆலய பிரகாரங்களிலே செழித்திருப்பார். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கம் பண்ணும்படியாய் ஒரு முதிர் வயது வரைக்கும் நம்ம வாழ வைப்பார். அல்லேலூயா. எப்படி வாழ வைப்பாருன்னா, புஷ்டியும் பசுமையுமாய் வாழ வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த மாசம் அதுதான், அக்டோபர் மாசம். முதிர் வயது வரைக்கும் நம்ம வளர்ந்து கனி தந்து. திருமறையில இந்த மரம், ட்ரீ அப்படின்பதற்கு மிக 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 முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டே அக்டோபர் 3ஆம் தேதி எனக்கு நேரம் இல்லாதனால நான் கொஞ்சம் சுருக்கமா உங்களுக்கு நீங்களே ஆராய்ந்து கொள்ளும்படியா சில குறிப்புகளை மாத்திரம் சொல்றேன். ஜெனிசிஸ் எடுத்துக்கோங்க. ஜெனிசிஸ் 1:11 ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கிரியேட் பண்ணதே எதுமா வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமி மேல் விதைகளையும் கனிகளையும் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் ஜீவ கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அது நல்லது என்று கண்டார். 3ஆம் நாள் நல்லது என்று கண்டார். அங்க ஆரம்பிக்குதா? அப்புறம் ஏதேன் தோட்டத்துல 2 மரம் வைக்கிறார். நன்மை தீமை அறிகிற விருட்சம் ஒண்ணு, அப்புறம் என்ன விருட்சம்? அது என்ன விருட்சம்?
ஜெனசிஸ் அவங்கள துரத்திட்டு அந்த இடத்துல அந்த ஒரு பார்ப்போம், சுடரொளி பட்டயத்தில் வைப்பார். கேருபீன்கள் ஜீவ விருட்சத்தை போகும் வழியை காவல் காக்கும்படியாய் அங்கே ஒரு வைப்பார். ஏன்னா விருட்சம், நீங்கள் அதை கொஞ்சம் கவனிங்க. 2 விருட்சத்தை நாம் பார்க்கலாம். நன்மை தீமை அறிகிற விருட்சமும் ஜீவ விருட்சமும் அங்கே இருக்கு. அதன் பிறகு நீங்க இது எதை குறிக்கிறதுன்னா, ஆண்டவர் நமக்கு அவ்வளவு நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க என்று சொன்ன வாக்குத்தத்தம் அந்த மரத்துல இருக்கு. ஜெனசிஸ் 1:1 கூட நீங்க பார்க்கலாம். நீ நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கண் தனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பாய். நல்லா கவனிங்க. ஒவ்வொருவருக்கும் நான் ஒவ்வொரு வாக்குத்தத்தை கொடுத்து கொண்டே வருகிறேன். முளைக்கும், முளைக்காத இடங்களிலெல்லாம் முளைக்கும். இதுதான் முளைக்கும். விதை விதைக்கப்படும், முளைக்கும், அது காய்க்கும், அது பூ பூக்கும், அது கனி தரும். நீங்க உலர்ந்திருந்தாலும் ஈசாயின் அடிமறை துளிர்க்கும். சில வசனங்கள் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஆரோனின் கோல் துளிர்த்தது, தளிர்த்தது, பூ பூத்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. நீங்க யாரோ ஆரோனை போல, ஆதாமை போல. நோவா காலத்துல ஃப்ளட் எல்லாம் நின்று போய் அவன் அந்த புறாவை விட்ட பொழுது, நல்ல கவனிங்க. வசனம் என்கிட்ட இருக்கு, நேரம் இல்லாததுனால நான் உங்களுக்கு அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உங்க குடும்பம், நோவாவின் குடும்பம் காப்பாற்றினது போல, பேழையில வைத்து காப்பாற்றினது போல, அவனுக்கு வந்த அடையாளம் என்ன தெரியுமா? இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம் தெரியுமா? அந்த நுனியில, அதனுடைய வாயில ஒரு ஒலிவ இலை, ஒலிவ மரத்தின் இலையை கொண்டு வந்து, அதுக்குடைய காரணம், அதனுடைய விளக்கம் என்னன்னா தெரியுமா? ஃப்ளட்டு போச்சு, பூமி உலர்ந்துச்சு, எல்லாம் மறித்து அங்க ஒரு கூட்டம் போயிற்று. இன்னைக்கு ஒரு கூட்டம் திரும்ப திரும்ப கட்டப்பட போகிறது. ஆமென். நோவாவின் காலத்துல அதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமின் காலத்திலே மம்ரே என்ற இடத்திலே அவன் மரத்தடியில உட்கார்ந்திருந்த பொழுது தேவ தூதர்கள் வந்து சொன்னாங்க, பயப்படாதப்பா, உனக்கு ஒரு குமாரன். ஆமென் சொல்லுங்க. மம்ரே என்ற இடத்துல ஒரு மரம். மோசே காலத்துல எக்ஸோடஸ் 15 மாரா என்ற இடத்துல ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தை வெட்டி தண்ணியில போட்ட பொழுது அந்த மாரா போன்ற கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறிச்சு. இதுதான் ட்ரீ ஆஃப் லைஃப். கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள், வளருவார்கள், ஓங்கி வளருவார்கள். நிறைய தீர்க்க தரிசனம் அந்த மாசம் உங்களுக்கு சொல்றேன். நிறைய வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. எகிப்தில் வரப்பண்ணின வாதை ஒன்றையும் நான் வரப்பண்ணி, நானே உன் பரிகாரியான கர்த்தர். எசேக்கியேல் 47:12 வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 15:25 வாசித்து பாருங்க. எரேமியா 17:8 வாசித்து பாருங்க. அந்த மரத்துல ஆரோக்கியம் இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கியத்தின் மாதம், ஆரோக்கியத்தின் மாதம். யோசேப்புக்கு அவர் தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்னன்னா, ஜெனசிஸ் 49 அவர் கொடுத்த ஆசீர்வாதம் நல்ல மனப்பாடமா நமக்கு தெரியும். என்ன ஆசீர்வாதம்? யோசேப்பு கனி தரும் திராட்சை கொடி. இல்ல, யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. அவன் நீர் ஊற்றண்டைகளில் உள்ள கனிதரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர்கள் அவனை மடமடவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபின் உடைய வல்லவருடைய கரங்களில் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் பாருங்களேன். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும்
உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். மேத்யூ 1ல ட்ரீ ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். யோவான்ல நாங்க ஒரு மரத்தின் கீழே ஆண்டவர் சொன்னார், நார்த்தன் வேலை பார்த்து அந்த மரத்தின் கீழே இருக்கும் பொழுது நான் பார்த்துட்டுப்பா. அது என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு பிளெஸ்ஸிங் வருது, ஒரு ப்ராமிஸ் வருது. என்ன தெரியுமா? நல்ல கவனி, நல்ல கவனி. எப்பா நீ இதை விட மேலானவைகளை காண்பாய். அல்லேலூயா சொல்லு. இதை விட மேலானவைகளை காண்பாய். இதை விட மேலானவைகளை காண்பாய். மார்க்கு 8:24 ஒரு கண் தெரியாதவனை தனியே கொண்டு போய் அவர் குணமாக்குகிறார். பார்வை கிடைக்க பண்ணுகிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை. அப்ப அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முதல்ல அவன் கண்ணை லைட்டா திறந்து பார்த்த பொழுது, நான் இதோ மனிதர்களை மரங்களாக பார்க்கிறேன். திரும்ப ஒரு ஜெபம். கர்த்தர் தெளிவை கொடுத்தார். கடைசியா நான் ரெவலேஷன் 22 வாசித்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிறைய இந்த மாதம் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், ஆவில நிரம்பி சொல்லுகிறேன். அநேக தடைகள் போன மாதம் வந்தது. ஆனால் இந்த மாதம் மிக மிக ஆசீர்வாதமான மாதமாக மாறப்போகிறது. 22ல கவனிங்க, 22ல வாசிக்கிறேன் பாருங்களேன். 1-2 வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காரியங்கள் அதுல தெரியும். நான் கொஞ்சம் சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். 1-2 எடுத்துங்க. பின்பு பழுங்கை போல தெளிவான ஜீவத்தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருவதை எனக்கு காண்பித்தார். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நகரத்தின் இருக்கரையிலும் 12 வீதியிலுமான கனித்தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் தனியை கொடுக்கும். அதன் விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவான. அதிலே ஒரு சாபமும் இராது. ஆமென் சொல்லுங்க. எக்ஸைட்டட். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஆவியானவர் எவ்வளவு தெளிவா என்னோட பேசுறாரு தெரியுமா? இது எனக்கான வார்த்தை. மாதந்தோறும் அதன் கனியை கொடுக்கும். மாதந்தோறும் அதனுடைய கனியை கொடுக்கும். பாக்கியவான்கள் 14 வசனத்துல ஜீவ விருட்சத்தின் மேலே அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நிறைய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள், வளர்வார்கள். கேதுருவை போல வளர்வார்கள். ஆலயத்தின் நடுவே நாட்டப்பட்டு வளர்வார்கள். ஆரோனின் துளிர் துளித்தது போல ஆரோக்கியம் இருக்கும். ரெவலேஷன் 22ல 1-2 வாசித்தோம். மாதந்தோறும் கனியை புசித்து அதனுடைய இலைகளிலே ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். இந்த வருஷம் உங்களுக்கு, இந்த மாதம் உங்களுக்கு நன்மையான மாதம். தயவு செய்து இதனுடைய மெசேஜ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த மாதம் முழுவதும் நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் வச்சு நாம் தியானித்து சுதந்திரத்து கொள்ள போகிறோம். இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இந்த மாத தேவைக்காக ஜெபியுங்க. கர்த்தர் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ வர வேணும். அவ்வளோ பெரிய அப்டக்கிள் ஃபினான்ஷியலில் எங்களுக்கு இந்த உலகம் கொடுத்துருக்கிறது. அதனால் இந்த உலகமோ, இந்த உலக மனுஷரோ அல்லது பிசாசோ அவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் பேர்டன் கொடுத்துருக்கிறது. அதெல்லாவற்றிலும் நாங்கள் வெளியே வர எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம குடும்பங்களில் அற்புதங்களை அவர் நிச்சயம் செய்வார். God bless you.